Praise Lord, glory be to Jesus. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர். பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கனை தன்னை பார்க்கிடும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாக இருக்கிறதென்ன? மனுஷரை சமுத்திர மற்றங்களுக்கும் அதிகாரிகளாத ஊர்வலவற்றிற்கும் சமானமாக்குறதென்ன? அவர் எல்லாரையும் துண்டில் இழுத்துக் கொள்கிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பணியிலே சேர்த்துக் கொள்கிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமும் ஆயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு ரூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அது உள்ளவைகளை கொட்டி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்பொழுதும் கொன்று போட வேண்டுமோ? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அதுபோல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆபக்குக்கு 2:3 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். அது தாமதிப்பதில்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக காத்திருக்கணும். அந்த சொன்னது காத்திருன்றாரு. தாமதித்தாலும் வரும், அதனால் காத்திரு. இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் பிழைப்பாங்களாம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியாகவும் அவனுக்கு விரோதமாக வசைச்சொல்லையும் வசனித்து தன்னுடைய இதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையல்லவா சுமத்தி கொண்டிருக்கிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் தடுதியாக எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு முறையாகாயோ? நீ அநேக ஜாதிகளை கொள்ளையிட்டபடினால் ஜனங்களில் மீதியான யாவரையும் நீ சிந்தின மனுஷ தந்திரத்தின் நிமித்தம் நீ செய்த கொடுமையின் நிமித்தம் உன்னை கொள்ளையிடுவார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் தண்டனை? தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்தில் வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. பொல்லாத ஆதாயம். இவங்களுக்கு நான் என்னென்ன பொல்லாத ஆதாயம் வருது நீங்கள் யோசித்து பாருங்களேன். எந்த வகையில் நம்ம எந்தெந்த வழியில் நமக்கு பொல்லாத ஆதாயம் வருது இல்லையா? நம்ம உழைக்காது பிழைக்காத எல்லா ஆதாயமும் அது பொல்லாத ஆதாயம்தான். நிறைய வழியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொல்லாத ஆதாயம்னா எல்லாமே தான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்காத எல்லாமே பொல்லாத ஆதாயம்தான். அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல் சுவரிலே கூப்பிடும், சித்திர மச்சிலிருந்து சாட்சிடும். கல் பாருங்கள், சுவரிலிருந்து கூப்பிடுமா? பார்த்தீங்களா? கல்லே கூப்பிடுமா. அப்போ சித்திர மச்சிலிருந்து சாட்சிடும். இரத்தப்பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழுத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிவினால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிவினால் நிறைந்திருக்குது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குதா? பூமியில் நிறைந்திருக்கிறதாம். கர்த்தருடைய மகிமை பூமியில் நிறைந்திருக்கிறதாம். பார்த்தீங்களா? ஆண்டுடைய காரியங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படியே பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எல்லாமே அவரால் முடியும். எல்லாம் முடியும். இதுதான் முடியும், அதுதான் முடியும், அந்த கேள்வியே கிடையாது. அவர் நினச்சா அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். ஒரே வார்த்தை தான், சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். அதனால்தான் அவர் முன்னாடி நிற்க முடியாது. நீதிமான் ஒருத்தரும் கிடையாது, நல்லவன் ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் அவர் தான். ஒரு உயிர்ப்பிக்கவும் முடியும், ஒரு என்ன செய்யும், கொலையும் பண்ண முடியும். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான், கொல்லுகிறவரும் அவர் தான். சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும்.
ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாம் மன்னிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வதிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், அதெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மன்னிப்பார். எப்போ? இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் தான், உண்மை தான். ஆனால் எப்போ? அப்படி பாவங்களை விட்டு ஓய்ந்து மனம் திரும்பி கர்த்தாவே நான் கெஞ்சி கேட்கும்போது, அழுது கதறும்போது, தன் பாவங்களை நினைத்து கதறும்போது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அப்போ தான் என்ன செய்கிறாரு? இரக்கம் பாராட்டுறாரு, இறங்குகிறது, கிருபையை தராரு. அப்போ தான். அதை விட்டுட்டு நம்ம பாவமே செய்யல, நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம பாவியே இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், நல்லா சுற்றி திரிகிறோம், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் சொன்னாக்க முடியாது. அந்த கதையெல்லாம் அவர்கிட்ட நடக்காது. நம்மளுக்கு தெரியும். தாயின் கர்ப்பத்தில் நம்ம தெரிந்து கொண்ட தேவன் அவர் இல்லையா? அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஆண்டவரை இப்படி டீஸ் பண்ணும்போது அப்போ தெரியாதவங்க என்ன செய்வாங்க? கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? தெரிந்து கொண்ட நமக்கே இந்த கதி, நமக்கே புரியல, நம்மளே பாவம் செஞ்சிட்ருக்கிறோம், தான் இருக்கிறோம். இன்னும் கூட எப்போ விடுறதா இருக்குது? கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு, யுத்தங்கள் செய்தி வந்துடுச்சு, எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. அதை வரத்துக்கு முன்னாடி நம்ம போகுமான்னு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும், தகுதியாக இருக்கணும், நம்மளே தகுதிப்படுத்திக்கணும். தகுதிப்படுத்தணும். பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தமில்லை இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஆண்டவர் வந்து உயர்ந்தவர், மகா பெரியவர் மட்டும் இல்லை, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், நியாயம் தீர்க்கிறவர், பராக்கிரமசாலி. அவர் எல்லாமே இருக்கிறார். அவர் பரிசுத்த நாமம் யெகோவா யார்? தேவன் தான். அதனால் யெகோவா ஈரே, நம்ம தான் தேவன் தான். அதனால் நம்ம அவர் பட்சத்திலே இருக்கணும். அவர் என்ன விரும்புகிறாருங்க நம்மக்கிட்ட? நம்ம அவர் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறாரு இல்லையா? வேறு என்ன விரும்புகிறாரு சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பணம், பொருள் இறங்குதா? அவர்கிட்ட இருக்குது. அவர் எல்லாத்துக்குமே ஐஸ்வர்ய சம்பனர். அவர் பணம், பொருள், பதவி என்ன அது? இந்த உலகத்தையே படைத்தார் இல்லையா? அவர்கிட்ட இல்லாத என்னங்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் உங்களை கேட்குறாரு. எதுக்கு உங்களை கேட்குறாரு? உங்களை கெஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னத்துக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாரு? நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் அழிஞ்சு போகக்கூடாது, உங்கள் குடும்பங்கள் அழிஞ்சு போகக்கூடாது. அதனால தான் அவங்கள என்ன பரிசுத்தப்படுத்தணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மாற்றணும், அவர்கிட்ட சேர்த்துக்கொள்ளணும். நான் தானே அவங்கள உருவாக்கினேன், என் பிள்ளைங்க நான் உருவாக்கினேனே, நான் கைவிட மாட்டேனே அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? அவர் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னத்துக்கு பேசுகிறாரு? அவருக்கு ஏதாவது லாபம் உங்களால்? சொல்லுங்கள், ஏதாவது லாபமாக இருக்கா உங்களுக்கு உங்களால்? அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நம்முடைய காலங்கள் யார்? நம்முடைய கருத்தில் இருக்குது, அவருடைய கருத்தில் இருக்குது. அதனால் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது, நம்முடைய மரணம் அவருடைய கருத்தில் இருக்குது. அப்புறம் எதுக்கு அவர் நம்மகிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு? நம்ம இறுதியம் அவருக்கு வேணும். அந்த இறுதியத்தில் நம்ம அவர் குடிக்கொள்ளணும். இறுதியமாகிய ஆலயம், நீயே அந்த ஆலயம்ன்றார். நம்ம ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்தார்? விளைக்குறையமாக மாற்றிக்கொண்ட தேவன். விளைக்குறையமாக நம்மளே ஆற்றிட்டாரு. அப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? உலகத்துக்கு சொந்தமாக, தாய் தப்பனுக்கு சொந்தமாக, சகோதர சகோதரி உற்றார் உறவினருக்கு சொந்தமாக இல்லை, அவருக்கு மட்டும் சொந்தம். நம்மளை ரத்த கிரயத்தை நம்மளை மீட்டு கொண்டார். கல்வாரி சிலுவையில் நமக்காக உயிரை தந்து அவர் நம்மளை சொந்தமாக்கிக்கிட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நம்ம யாருக்கு சொந்தம்? உலகத்துக்கு சொந்தமாக, உலக காரியங்களுக்கு சொந்தமாக கிடையாது. அவருக்கு மட்டும் சொந்தம். இயேசுக்கு மட்டும்தான் நம்ம சொந்தம். அவங்கவுங்க பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இயேசுக்கு மட்டும் சொந்தம். பேர் சொல்லுங்கள், சொல்லுங்கள். நான் இயேசுக்கு சொந்தம். அதான் உண்மை, அதான் சத்தியம். வேதம் அதை தான் சொல்லுது. நான் உன்னை விளைக்கிறதுக்கே கொண்டேன்னு சொல்கிறாரு. நீயே அந்த ஆலயம்ன்றார். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தார், அவனை என்ன செய்வேன்? கெடுப்பேன்றார். எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். யாருங்க சொல்கிறாங்க இந்த காலத்தில் ஆலோசனை? நம்மளுக்கு நம்ம தான் கேட்போமா சொன்னால். ஆனால் ஆண்டவர் நமக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார். அவர் கண்ணு நம்மளை சுற்றிலும் இருக்குது. தூதலை வைத்து நம்ம பாதுகாக்கிறாரு. போக்கிலும் வரத்திலும் உட்கார்ந்து இருக்கிறது, படுக்கையிலும் தூக்கத்தில் கூட நம்மளுக்கு ஆத்மா விழித்து கொண்டிருக்குது. ஏசப்பான்னு சொல்லணும். அதுதான் அவனுடைய அன்பு. நம்ம அவர் மேலே வைத்த அன்பு எப்போதும் 24 hours அவர் சிந்தனை இருக்கணும். அதுக்குன்னு உட்காந்து சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு சோத்திரம் அப்படி பண்ணுறது கிடையாது. தூக்கத்தில் கூட நம்ம ஆத்மா விழித்திருக்கணும். ஆண்டவருக்காக ஆண்டோடு பேசணும், விஷயத்தை நிறைஞ்சு பேசணும், அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேசணும். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். ராஜாமங்களை முடித்திருந்து கேட்கணும், செபிக்கணும். நம்மளால் முடியாது தான், பலவீன பாண்டமில்லை, நம்மளால் முடியாது தான். ஆனால் அவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, என்னால் முடியலப்பா, எனக்கு இறங்குங்கப்பா,
நான் ஒரு பாவி ஆண்டவரே, பயங்கரமான பாவி ஆண்டவரே, எனக்கு இறக்கம் பாராட்டுங்க ஐயா, எனக்கு இறக்கம் பாராட்டுங்க ஐயா. எத்தனையோ இதில் மீதி இருக்கிற ராஜா, விட்டு பிரிந்து போயிருக்கிற ராஜா, நஷ்டத்தை பண்ணியிருக்கிறப்பா ஆண்டவரை, கோவப்பட்டிருக்கிற ராஜா, சிந்தனை தாறுமான சிந்தனை இருந்திருக்குதப்பா, விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தது ஆண்டவரை, விலகியும் போயிருக்கிறேன் ராஜா. ஆனாலும் நித்திய கிருபையினால், இரக்கத்தினால், நீதியினால் ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்துக்கத்தாவே இம்மட்டுமா நீங்கள் என்னை வைத்திருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரை. இந்த கடைசி காலங்களில் கூட என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். 2024 டிசம்பர் மாதத்தில் வந்து 4ஆம் தேதியில் நிற்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், கடைசி காலம்னு அர்த்தம் வந்துடுச்சு. ஆண்டோட அவருக்கு நெருங்கி போச்சு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோட ஒட்டி உறவாடணும். விடக்கூடாது. அவர் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. தாய் எப்படி குழந்தை பிடிச்சிக்கோங்க, கெட்டியமாக விடவே கூடாது. ஆனால் அதை விட தாய் என்ன செய்வாங்க, குழந்தைய அப்படியே கெட்டியமாக பிடிச்சா அசைக்க முடியாத அளவுக்கு அணைச்சிக்குவாங்க பாருங்க, மார்போடு அணைச்சிக்குவாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தை விட்டு போயிட போகுது, இன்னைக்கு கீழே விழுந்துருமோ, யாராவது தூக்கி ஓடி போயிடுவாங்களே பயத்தில் அப்படியே தாயானாலும் சிவத்தன் பாலகனுக்கு இறங்குறது போல் அதோட பல மடங்கு ஆண்டு நம்மளுக்கு இறக்கம் பாராட்டுவார். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இந்த கடைசி காலங்களில் பயப்பட வேண்டியதில்லை. அவரோடு இணைஞ்சு நம்ம என்ன செய்யணும், ஓட வேண்டியது இருக்குது. ஓடணும், ஓட்டத்தை ஓடணும். ஓடி 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 கடைசியில் நித்திய பங்கு பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும்னா அவரோடு சேர்ந்து ஓடினா தான் முடியும். அதனால் நீங்கள் தேவ அன்பினால் வைக்கப்பட்டிருக்கணும். ஒரு பெரிய காரியமே இல்லைங்க. தன்னை போல் பிற நேசிக்கிறாரு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து தேவனை நேசிக்கணும். அடுத்தது நம்ம கண்டு மற்றவங்களை நேசிக்கணும். மற்றவர்களை நம் தன்னை போல பிற நேசிக்கணும். தேவத்தில் அன்பு செலுத்தணும், மற்ற இடத்துல அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாரு. அன்பு சலத்தை தாங்கும், சலத்தை தங்கிக்கும். அன்பு இருமாப்பா இராது, கொடுமை செய்யாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அன்பு எவ்வளோ பற்றி அன்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் தேவனுடைய அன்பு. அவர் எப்படி நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாரோ அதே அன்பு நம்ம மற்றவர்களை செலுத்தணும். தேவத்தில் அன்பு செலுத்தணும். அது மாத்திரம் நம்மளுக்கு போதுங்க. அன்பு இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது, மிருகம்தான். மிருகத்துக்கு தான் அன்பு இருக்காது. அது கூட நாய்க்கு இருக்கும் பாருங்கள். நம்ம என்ன செய்யணும், நம்மளே பாதுகாக்கணும், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். கடைசி காலத்தில் அவரோடு கூட நம்ம தங்கி தரிக்கணும், தாபரிக்கணும். அவர் மேலே என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் ஏழைகளுக்கு இறங்கணும். இது சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் நம்மளை அதை செஞ்சு முடிக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல். பரலோக ராஜ்யம் தான் நம்மளுக்கு கோல். நம்ம ஆண்டோடு போய் சேர்ந்து என்ன செய்யணும், அவங்க பரலோகத்தில் நம்ம பரிந்து பேசலாம் இருக்கணும். நம்மளை அண்ணாவது தான் நம்மளுக்கு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸு, தாய் தகப்பன், தந்தை, உற்றார் உறவின் எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதும். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதித்து அவங்களை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி நடத்துவாராக. இரவு வேளையில் ஆண்டோட வருகை இருக்கணும். என்ன செய்யணும், கட்டாயமாக போய் ஆகணுன்ற நிர்பந்தம் நம்மளுக்கு இருந்தது மட்டும் இல்லை, வேணும். அந்த ஆசை வேணும். ஆண்டோடு நான் சேர்ந்து என்ன செய்யணும், வாழணும். ஆண்டோடு நம்ம போகணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும், துணிகரமாக நம்ம இருந்து ஆண்டோடு அன்பு செலுத்தி அவருக்காக மற்றவர்களையும் நம்ம இதை ஆயத்தப்படுத்தி மற்ற ஆத்துமக்களையும் நம்ம சேர்த்து போகணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. கர்த்தர் இதை வார்த்தைகளை பாதுகாப்பாராங்க, பரிசுத்தப்படுத்துவாராங்க. இது அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்தை அனுப்புங்க, இந்த மெசேஜை அனுப்புங்க. அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி போய் சேரும் மெசேஜிங்கெல்லாம். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கடைசி காலத்தில் எல்லோரையும் அந்த வசனங்கள் போய் சேரட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா பிரைஸ் லார்ட். God bless you all. Thank you all.